ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 5வது கேள்வி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு நான் 6வது கேள்விக்குரிய ஃபார்மட் அடிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாரும் அடிச்சிட்டு ஃபார்மட் அடிச்சிட்டு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இன்றையோட நம்மளோட யூனிட் 6 வந்து முடியுது. அதோட நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிட் 7க்கு போகிறதுக்கு முதல் இந்த யூனிட் 6ல ஒரு ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாமோட நடக்கும். இதே மாதிரி வருமான கூற்று நிதிநிலைமை கூற்று செய்யறதுக்கான ஒரு கேள்வி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகி கொடுங்க. ரைட். சிவன் வணிகத்தின் 31/3/2026 உள்ளவாறான பரீட்சை மீதி கீழே தரப்பட்டுள்ளது. ஸோ நோமலா பரீட்சை மீதியை பாருங்க என்னென்ன தரப்பட்டிருக்கின்ற ஆதனம் பொறி உபகரணத்துல கிரயம் திரண்ட தெய்வு தந்திரிக்கை. அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் பார்த்தா அதுல ஐயக்கடன் ஒதுக்கீடு தந்திரிக்கான். ரைட். மற்றதெல்லாம் வளமையான விஷயங்கள் தான் தரப்பட்டிருக்கு. சில மேலதிக தகவல்களும் தந்துட்டு நம்மகிட்ட வளமையா கேட்ட கேள்வி முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூற்றும் உள்ளவாறான நிதிநிலைமை கூற்றும் கேட்டிருக்கு. ஸோ ஃபார்மட் எல்லாரும் அடிச்சிருக்கணும். வளமையா அந்த கேள்விக்கு எப்படி ஃபார்மட் அடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ரைட். சாரி, இது வேறொன்றோட ஆன்சர் அட்டாச் பண்ணப்பட்டது. 1 minute. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கும். இதான் நம்மளோட கேள்விக்குரிய ஆன்சர். வருமான கூற்று நிதிநிலைமை கூற்று. ரைட். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு செம்மையாக்களா பார்ப்போம். முதலாவது மேலதிக தகவல் 31/3/2026 இறுதி இருப்பின் கிரயம் 5200 இருந்தது. அத்தினத்தில் இருப்பின் தேறக்கூடிய பெறுமதி 5000 காணப்பட்டது. ஸோ இந்த இடத்துல கிரயத்தை விட தேறக்கூடிய பெறுமதி வந்து குறைவருகி. எவ்வளவால குறைவருகி? 200 குறைவருகி. அப்ப இது நமக்கு இருப்பு பெறுமதி வீழ்ச்சி. ஏனைய செலவுல நம்ம இந்த 200 வந்து காட்டணும். ஸோ உங்களோட வருமான கூற்றுக்கு வாங்க. ஏனைய செலவுகள்ங்கிற செய்கையில காட்டுங்க. இருப்பு பெறுமதி வீழ்ச்சி 200. அதே மாதிரி நம்ம வளமையாகவே கிரயம் தேறக்கூடிய பெறுமதியில எது குறைவாக இருக்கோ அதைத்தான் நம்ம நடைமுறை சொத்துக்களாக காட்டணும் இறுதி இருப்புல. ஸோ இதுல எது குறைவான பெறுமதி? தேறக்கூடிய பெறுமதி 5000. ஸோ இதை உங்களோட நடைமுறை சொத்துக்கள்ல இருப்புல காட்டுங்க. இருப்புக்கள் 5000. அதே மாதிரி இந்த கூடிய பெறுமதி 5200 தானே. இதை நம்மட விற்பனைக்கிரைய கணிப்பீட்டுல இறுதி இருப்பை வந்து கழிப்போம். அந்த இடத்துல இந்த 5200 நாம இறுதி இருப்புன்னு சொல்லி கழிச்சு காட்டணும். ஸோ உங்களோட வருமான கூட்டுல விற்பனைக்கிரைய கணிப்புக்கு வந்து இந்த இடத்துல இறுதி இருப்புன்னு சொல்லி 5200 பிரகேட் பண்ணி காட்டுங்க. ஃபார்மட் அடிக்கும் போதே இந்த செய்கைகள் எல்லாம் போட்டு வைக்கணுமா? விற்பனைக்கிரை என்று தலைப்பு போட்டு ஆரம்ப இருப்பு கொள்வனவு ஒரு வரி விட்டு இறுதி இருப்புன்னு சொல்லி போட்டு வைக்கணும். அதாவது பிள்ளைகள் இதுல இரட்டை பதிவு உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா இறுதி இருப்பு கணக்கு வரவு அதைத்தான் நம்ம இந்த இடத்துல 5000 சொல்லி நடைமுறை சொத்துல பதிஞ்சிருக்கணும். இருப்பு பெறுமதி வீழ்ச்சி கணக்கு வரவு அதைத்தான் நம்ம ஏனைய செலவுகள்ல 200 சொல்லி பதிஞ்சிருக்கணும்.
வியாபார கணக்கு செலவு 5200, அதைத்தான் நம்ம இந்த இடத்துல விற்பனை கிரயம்ல கழிச்சு காட்டுறீங்க. இரட்டை பதிவு படி சரியா பதிவு செய்யணும் அது. ரைட். ஸோ இது வளமையாவே நம்ம அந்த கேள்விகள்ல முதலாவது செம்மையாக இதே மாதிரி தான் வரும். இரண்டாவது மேலதிக தகவல், 2026 மார்ச் மாதத்துக்கான மின்சார கட்டணமான 32,000 31/3/2026 வரை செலுத்தப்படவில்லை. சோ இதுக்கு என்ன பேரு? செலுத்த வேண்டிய மின்சாரம், சென்மதி மின்சாரம், அட்டுறு மின்சாரம்னு சொல்லுவோம். சரியா? 2026 மார்ச் மாதத்துக்கான மின்சாரம் இன்னும் செலுத்தப்படலை. சோ இது நமக்கு ஒரு நடைமுறை பொறுப்பு. ரைட். சோ உங்களோட நடைமுறை பொறுப்புக்கு வாங்க நிதிநிலைமை கூட்டுல, அதுல காட்டுங்க சென்மதி மின்சாரம்னு சொல்லி 32. நடைமுறை பொறுப்புல சென்மதி மின்சாரம் 32. இப்ப உங்களோட பரீட்சை மீதியை செக் பண்ணி பாருங்க பாப்போம். மின்சாரம் ஏதாவது அமௌண்ட் ஒன்று தந்துறியா? பரீட்சை மீதியில இருந்தா அது செலுத்தப்பட்டதா இருக்கும். மின்சாரம் ஏதாவது அமௌண்ட் தந்துறியா? எஸ், மின்சாரம் 2250. ஸோ 2250 செலுத்தினது. நமக்கு இறுதியா செலுத்த வேண்டியது 32. ஸோ இதுல டோட்டல் எவ்வளவு வரும்? 2282. 2282. இதைத்தான் நீங்க நிர்வாக செலவுகள்ல காட்டணும். ஒரு ஆண்டுக்கான செலவினத்தை தான் நம்ம நிர்வாக செலவுகள்ல செலவினமா காட்டணும். ஸோ ரெண்டை கூட்டி நிர்வாக செலவுல காட்டுங்க. மின்சாரம் 2282. அப்படி பரீட்சை மீதில உங்களுக்கு ஒன்றும் தராட்டி நீங்க மேலதிக தகவல்ல தந்த அதே அமௌண்ட்டை தான் நிர்வாக செலவுல பதியணும். சரி, இருந்தா கூட்டி பதியணும். மின்சாரம் 2282. ரைட். அடுத்த மூணாவது செம்மையாக்கல், 31/3/2026 முடிவடையும் ஆண்டு காலத்தில் 15 மாதங்களுக்கான காப்புறுதி காசாக செலுத்தப்பட்டது. செலுத்தப்பட்ட காப்புறுதி முழுவதும் காப்புறுதி கணக்கில் வரவிடப்பட்டுள்ளது. ஸோ இதுல பாருங்க, அப்போ இந்த வருஷத்துல 15 மாதங்களுக்கான காப்புறுதியை செலுத்துறீங்க. அது முழுவதும் காப்புறுதி கணக்கில் வரவிடப்பட்டுள்ளதுன்னு சொன்னா உங்களோட பரீட்சை மீதில பாருங்க காப்புறுதி எவ்வளவு தந்துறீங்க பாருங்க. உங்களோட பரீட்சை மீதியை செக் பண்ணி பாருங்க. காப்புறுதி எவ்வளவு தந்துறீங்க? 240. இந்த இடத்துல இருக்கு காப்புறுதி 240. சோ இந்த 240 15 மாதங்களுக்கான காப்புறுதி. உண்மையா நமக்கு எத்தனை மாசத்துக்குரிய காப்புறுதி வேணும்? 12 மாசத்துக்குரிய காப்புறுதி நம்ம வருமான கூறுல செலவினமா காட்டணும். இந்த ஒரு வருஷத்துக்கான செலவினத்தை மட்டும்தானே நம்ம நிதி கூட்டுகளை செலவினமா காட்டுவோம். அப்ப மேலதிகமா அந்த 3 மாசத்துக்கு செலுத்தின காப்புறுதிக்கு என்ன பேரு? முற்பண காப்புறுதி. சரியா? இப்ப நீங்க 240 15ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கான காப்புறுதி எவ்வளவு வரும் பாருங்க. 240 15 மாசத்து தானே. அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 16. ரைட், 16. இதுல நம்ம 12 மாதங்களுக்கான காப்புறுதி நம்ம 1/4/2025 தொடக்கம் 31/3/2026 வரையான காப்புறுதியை மட்டும்தான் நம்ம செலவுகளா காட்டணும். 16 நம்ம 12ஆல பெருக்கணும்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கான காப்புறுதி வரும். நமக்கு எவ்வளவு வரும்? 16 தர 12 192. இந்த 192 தான் நீங்க நிர்வாக செலவுகள்ல காப்புறுதின்னு சொல்லி காட்டணும். சரியானே? சொந்த இடத்துல காட்டுங்க காப்புறுதின்னு சொல்லி 192. இப்ப மேலதிகமா செலுத்தின காப்புறுதி தானே 3 மாசத்துக்கு 16 தர 3 எவ்வளவு வரும்? அது 15 மாசத்துல 12 மாசத்துக்குரியது செலவினமா காட்டிட்டோம். மேலதிகமா 3 மாசத்துக்கு செலுத்தினது
48 தி ரைட். 16 தர 3 48. இதை நாம ஒரு நடைமுறை சொத்தாக காட்டணும். ஒரு செலவீனம் மேலதிகமாக செலுத்தப்பட்டா அல்லது முற்பணமா செலுத்தப்பட்டா அது ஒரு நடைமுறை சொத்து. சோ நடைமுறை சொத்துல காட்டுங்க முற்பண காப்புறுதின்னு சொல்லி 48. சோ இந்த விஷயம் கிளியர் தானே? 15 மாதங்களுக்கான காப்புறுதி செலுத்தப்பட்டு காப்புறுதி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு உண்மையா தேவை ஒரு வருஷத்துக்கானது, 12 மாதங்களுக்கு தேவை. அப்ப 240 15ஆல பிரிச்சம். ஒரு மாசத்துக்கு 16 ரூபான்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு 192 ரூபா வந்திருக்கு. இதைத்தான் நம்ம நிர்வாக செலவுகள்ல காப்புறுதின்னு காட்டியிருக்கோம். மேலதிகமா செலுத்தின அந்த 3 மாதங்களுக்கான காப்புறுதி ஒரு முற்பணம், அதை நடைமுறை சொத்துல காட்டியிருக்கோம், முற்பண காப்புறுதி. அடுத்த செம்மியாக்கல் 4வது. அறவிட முடியா கடனாக 50,000 பதிவளித்தல் வேண்டும் என்பதுடன் மிகுதி கடன்பட்டோரில் 10% ஐயக்கடனாக ஒதுக்கீடு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரைட். இப்ப இதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மளோட நிதிநிலைமை கூற்றுக்கு பக்கத்துல வியாபார வருமதிக்கு ஒரு செய்கை ஒன்று போடணும். ஸோ வாங்கவும் நிதிநிலைமை கூற்றுக்கு பக்கத்துல செய்கை ஒன்று போடுங்க, வியாபார வருமதி. அது கீழே முதலாவது மீதி. இப்போ உங்களோட பரீட்சை மீதியை செக் பண்ணி பாருங்க. வியாபார வருமதின்னு எவ்வளவு அமௌண்ட் தந்திருக்குன்னு பாருங்க. பரீட்சை மீதியில வியாபார வருமதிகள்னு சொல்லி 2250 தந்திருக்கு. ஸோ அதை இந்த மீதியில காட்டுங்க 2250. இப்ப 50,000 அறவிட முடியா கடனா பதிவளிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம அறவிட முடியா கடனுக்குரிய இரட்டை பதிவு செய்யணும். அப்ப இவிடத்தை அறவிட முடியா கடன் எழுதி 50 பிரகெட் பண்ண வியாபார வருமதியை குறைக்கிற விடையும் தான் அறவிட முடியா கடன். ஸோ இவிடத்தை நம்ம 50 பிரகெட் பண்ணி காட்டுவோம். இப்ப பேலன்ஸ் எவ்வளவு வியாபார வருமதி இருக்கு பாருங்க. அறவிட முடியா கடனுக்கு பிறகு 2200. அதை விடத்தை எழுதி காட்டுங்க. 2250 50 போனா 2200. இப்ப உங்களோட பரீட்சை மீதில பாருங்க அறவிட முடியா கடன் என்று ஏதாவது தந்திரிக்கான்னு பாருங்க. பரீட்சை மீதியில அறவிட முடியா கடன் என்று ஏதாவது அமௌண்ட் தந்திரியா? இல்லை. அப்படி இல்லாட்டி நம்மளோட மேலதிக தகவல்ல தந்த அந்த 50 நீங்க விநியோக கிரயங்கள்ல காட்டணும். விநியோக கிரயத்துல அறவிட முடியா கடன் சொல்லி 50 காட்டுங்க. பரீட்சை மீதில இருந்தா அதை கூட்டி காட்டணும். இல்லாட்டி நம்மளோட மேலதிக தகவல்ல தந்த அந்த அமௌண்ட் தான் விநியோக கிரயங்களுக்கு வரும். ரைட். அதுல மேலதிகமா சொன்ன விஷயம் பதிவளித்தல் வேண்டும் என்பதுடன் மிகுதி கடன்பட்டோரில் 10% ஐயக்கடனாக ஒதுக்கீடு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரைட். 10% ஐயக்கடன் ஒதுக்கீடு செய்யணும். இப்ப இந்த அறவிட முடியா கடனை கழிச்சு எவ்வளவு மிகுதி கடன் பட்டோர் 2200. இந்த 2200க்கு நம்ம 10% பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு வரும்? 220 வரும். சரி. 2200க்கு 10% பார்த்தா 220. ஸோ இவிடத்தை நீங்க அதை கழிக்கணும். மைனஸ் ஐயக்கடன் ஒதுக்கீடுன்னு சொல்லி
220 பிரகெட் பண்ணி காட்டுங்க. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இறுதி வியாபார வருமதியிட மீதியில இருந்து இறுதி ஐயக்கடன் ஒதுக்கீட்டு கணக்கிட மீதியை கழிச்சு வாரதுதான் வியாபார வருமதியினுடைய கொண்டு செல் தொகை. அப்ப இறுதி வியாபார வருமதி 2200, அதுக்கு 10% பார்த்து வந்ததுதான் இறுதி ஐயக்கடன் ஒதுக்கீடு. சோ கழிச்சு வாரது 1980. இதுதான் வியாபார வருமதியின் கொண்டு செல் தொகை, அதாவது நிதிநிலைமை கூற்றில் காட்டப்பட வேண்டிய தொகை. அதை கொண்டு வந்து வியாபார வருமதியில காட்டுங்க 1980. இப்ப நம்மளோட ஐயக்கடன் ஒதுக்கீடு எவ்வளவு வந்துருக்கு? 220. உங்களோட பரீட்சை மீதியில ஆரம்பத்துல ஐயக்கடன் ஒதுக்கீடு இருக்கான்னு பாருங்க. பரீட்சை மீதியில ஆரம்பத்துல ஐயக்கடன் ஒதுக்கீடு இருக்கா? எஸ், 1/4/2025 ஐயக்கடன் ஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு? 120. இந்த இடத்துல நீங்க கூட்டி போடப்படா, சரி, டக்குன்னு டிசைட் பண்ணப்படா, கூட்டி போடல. ஐயக்கடன் ஒதுக்கீடு சம்பந்தமா நாம என்ன படிச்சிருக்கோம்? மிகை ஒதுக்கீடா குறை ஒதுக்கீடான்னு பார்க்கணும். இப்ப ஏற்கனவே ஆரம்பத்துல 120 ரூபாய் வரும்னு சொல்லி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இப்ப எவ்வளவு உண்மையா ஐயக்கடன் ஒதுக்கீடு இருக்கி? நம்ம கடைசியா 10% பார்த்தது 220. அப்ப ஏற்கனவே செஞ்சது குறை ஒதுக்கீடா மிகை ஒதுக்கீடா? குறை ஒதுக்கீடு. சரி, 220 வர வேண்டிய இடத்துலதான் நம்ம ஆரம்பத்துல 120 சொல்லி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். அப்ப இன்னும் எவ்வளவுதான் நம்ம கூட்டணும்? ஐயக்கடனோட இன்னும் எவ்வளவுதான் நம்ம கூட்டணும்? இன்னொரு 100 வந்து என்ன செய்யணும்? நம்ம கூட்டணும், பிளஸ் பண்ணணும். அப்ப ஐயக்கடன் குறை ஒதுக்கீடு வந்தா நம்ம என்ன செய்யணும்? அதுல வித்தியாச தொகையை வந்து விநியோக கிரயத்தோட கூட்டணும். தியரியில இந்த விஷயங்கள் படிச்சிருக்கோம். அப்ப நீங்க உங்களோட விநியோக கிரயங்கள்ல வந்து ஐயக்கடன் சொல்லி 100 காட்டுங்க. ஏற்கனவே செஞ்சது குறை, இப்ப வந்திருக்கிற உண்மையா கூட வந்திருக்கு. அப்ப 100 கூட்டுனுச்சுன்னா 220 மாறி இருந்தானே. அப்ப அதனால நம்ம 100 கூட்டி காட்டுறோம். விநியோக கிரயத்துல ஐயக்கடன் சொல்லி 100. ரைட். ஸோ அடுத்த செம்மியாக்கள் 5வது 1/10/2025 வணிகமானது. இந்த டேட் அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. 1/10/25 வணிகமானது புதிய இடம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டதை அடுத்து 1 வருடத்துக்கான வாடகை முழுவதும் காசாக செலுத்தப்பட்டது. ரைட். இப்போ உங்களோட பரீட்சை மீதுல பாருங்க, வாடகை எவ்வளவு தந்திரிக்கு பாருங்க. இதுல இதையும் அண்டர்லைன் பண்ணுங்களா? 1 வருடத்திற்கான வாடகை, இதையும் அண்டர்லைன் பண்ணுங்க. வாடகை சொல்லி உங்களோட பரீட்சை மீதியில எவ்வளவு தந்திரின்னு பாருங்க. செலுத்திய அலுவலக வாடகை 2600. இப்ப இந்த 2600 ஒரு வருஷத்துக்கான வாடகை. நம்ம எப்ப வாடகைக்கு எடுத்திருக்கோம்? 1/10/2025 தான் வாடகைக்கு எடுத்திருக்கோம். நம்ம நிதியாண்டு 31/3/2026 முடியுதுண்டா நடுவுல எத்தனை மாசம் அந்த வாடகை பயன்படுத்திருக்கோம்? 6 மாசம். சரி, 10, 11, 12, 1, 2, 3, நமக்கு 6 மாசத்துக்கான வாடகை தான் நம்ம என்ன செய்யணும்? செலவீனமா காட்டணும். அப்ப பேலன்ஸ் 6 மாசத்துக்கான வாடகைக்கு என்ன பேரு? அது வந்து முற்பணம். சரியா? மேலதிகமா கொடுத்திருக்கோம் சொன்ன வாடகை அது முற்பணம். நம்ம எப்ப வாடகைக்கு எடுத்திருக்கோமோ அதுல இருந்தா நம்ம வாடகை செலவினத்தை நம்ம காட்டணும். சோ 6 மாதங்களுக்கான வாடகையை மட்டும் வருமான கூட்டுல செலவினமா காட்டணும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் முற்பண வாடகைன்னு சொல்லி நடைமுறை சொத்துல காட்டணும். ரைட். இதுல பாருங்க, அப்போ ஒரு வருஷத்துக்கு 2600 சொன்னா 6 மாதத்துக்கு 2 பிரிச்சா சரியானே 1300 வரும். 6 மாசத்துக்கு 1300.
ஸோ இதை நிர்வாக செலவுகள்ல காட்டுங்க வாடகைன்னு சொல்லி 1300. நிர்வாக செலவுகள்ல வாடகை 1300. அதே மாதிரி பேலன்ஸ் 1300 தானே, அதை நடைமுறை சொத்துல காட்டுங்க. முற்பண காப்புறுதி, சாரி, முற்பண வாடகைன்னு சொல்லி 1300. ரைட், அப்ப இந்த விஷயம் விளங்கிட்டாப்லே. 12 மாதங்களுக்கான வாடகையை மட்டும் செலவினமாக காட்டுவோம், மேலதிகமாக செலுத்தினதை முற்பண வாடகைன்னு நடைமுறை சொத்துல காட்டுவோம். ரைட். லாஸ்ட் ஒன். வணிகத்தின் கொள்கையானது கீழ்வருமாறு ஆதனம் பொறிமற்றும் உபகரணங்களுக்கு கிரயத்தில் நேர்கோட்டு அடிப்படையில் தேய்மானம் செய்வதாகும். ரைட். அப்ப ஒவ்வொரு ஆதன பொறிக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் தந்திருக்கு. அலுவலக உபகரணத்துக்கு 20%, தளபாட பொருத்துக்களுக்கு 20%, மோட்டார் வாகனங்கள் 25%. ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்மள நிதிநிலைமை கூற்றுக்கு பக்கத்துல ஒரு செய்கை ஒன்று போடுங்க. ஆதனம் பொறி உபகரணம். செய்கை போட்டுட்டு பிள்ளைகள் அந்த 3 ஆதனம் புரிகிற பேரையும் முதல்ல எழுதுங்க. கொஞ்சம் இடவிட்டு எழுதுங்க, சரியானே? உபகரணம், தளபாடம், மோட்டார் வாகனம். Right. இப்ப உங்களோட பரீட்சை மீதுல போய் பாருங்க. ஒவ்வொரு ஆதனம் புரியறையும் கிரயத்தை பாருங்க, சரியானே? திரண்டதை விரிக்கட்டும். கிரயத்தை பாருங்க. அவன் அலுவலக உபகரணம் 8000, தளபாட பொருத்து 2500, மோட்டார் வாகனம் 2000. ஸோ ஒவ்வொன்ற கிரயத்தையும் முதல்ல ஒரு பிரக்கெட் ஒன்று ஓபன் பண்ணி போடுங்க. உபகரணம் 8000, தளபாடம் 2500, மோட்டார் வாகனம் 2000.
ரைட். இப்ப ஒவ்வொன்றுக்கும் அதாவது பெர்சன்டேஜ் பாருங்க. உபகரணம் எத்தனை வீதம் நமக்கு சொல்லிருக்கி? உபகரணத்துக்கு 20 வீதம் சொல்லி அலுவலக உபகரணத்துக்கு. சோ 8000க்கு 20 வீதம் பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு வரும்? 8000க்கு 20 வீதம் பார்த்தோம்னு சொன்னா 1600. அத நம்மட உரிய செலவு வகுதிக்குள்ள காட்டணும். உபகரணத்துக்குரிய தேய்வு எதுக்குள்ள வரப்போகுது? நிர்வாக செலவுக்குள்ள வரும். உபகரண தேய்வு ஒரு நிர்வாக செலவு. சோ இந்த இடத்துல வந்து உபகரண பெருமான தேய்வு 1600 சொல்லி காட்டுங்க. இப்ப உங்களோட பரீட்சை மீதுல போய் இதுல திரண்ட தேய்வு எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆரம்பத்துல அலுவலக உபகரணத்துல திரண்ட தேய்வு எவ்வளவு இருக்கு? 2000 இருக்கு. சோ ஆரம்பத்துல அது வாங்கின தொடக்கம் இப்ப வரைக்கும் தேஞ்சது 2000. இந்த வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணின தேய்வு 1600. சோ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நிதிநிலைமை குறித்த விடத்தை கழிக்கணும். 3600 கழிப்போம். இறுதி திரண்ட தெய்வ கழிக்கணும். சோ 8000 3600 கழிச்சோம்னு சொன்னா, அதாவது கிரயத்திலிருந்து இறுதி திரண்ட தெய்வ கழிச்சா நமக்கு இதில் கொண்டு செல் தொகை வரும் 4400. அதே மாதிரி தளபாடத்துக்கு எத்தனை வீதம் சொல்லிருக்கி? அதுவும் 20 வீதம் தான். அப்ப தளபாடம் 2500க்கு நம்ம 20 வீதம் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு 500 வருது. 2500க்கு 20 வீதம் பார்த்தா 500. அப்ப தளபாட தேய்வும் நிர்வாக செலவுக்குள்ளதான் வரும். சோ இதுல காட்டுங்க தளபாட பெருமான தேய்வு 500. இப்ப உங்களோட பரீட்சை மீதுல போய் தளபாடத்துக்குரிய திரண்ட தேய்வு எவ்வளவு இருக்கு பாருங்க. 1250 இருக்கு. அப்ப இந்த வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணது 500. அப்ப டோட்டலா 1750 இந்த இடத்துல நம்ம கழிக்கணும். கிரயத்துல இருந்து கழிக்கணும். 2500ல இருந்து 1750 கழிச்சோம்னு சொன்னா நம்ம கொண்டு செல் மீதி வரும் 750. ரைட். அதே மாதிரி மோட்டார் வாகனத்துக்கு எத்தனை வீதம் சொல்லிருக்கி? 20 வீதம் சொல்லிருக்கி. அப்ப 2000க்கு 20 வீதமா சொல்லிருக்கி. எஸ், 2000க்கு 20 வீதம் பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு வரும்? 400 வரும். ரைட், 400. அப்ப மோட்டார் வாகனத்துல தேய்வு எத்தனை வீதம் பிள்ளை? 25 வீதமா? உங்களோட கேள்வியில பாருங்க. எஸ், 25 வீதம். சோ நம்ம 2000க்கு 25 வீதம் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு 500 வரும். சோ அந்த மோட்டார் வாகனத்துல தேவை நம்ம விநியோக கிரயத்தை காட்டணும். மோட்டார் பெருமான தேய்வு 500. அதே மாதிரி திரண்ட தெய்வம் எவ்வளவு தந்திரி பாருங்க. பரீட்சை மீதுல ஆரம்பத்துல திரண்ட தெய்வம் 500 தந்திரிக்கு. அப்ப இப்ப கால்குலேட் பண்ணது 500. அதையும் சேர்த்து இவ்வளவு 1000 சொல்லி கழிப்போம். இப்ப 2000ல இருந்து 1000 கழிச்சோம்னு சொன்னா 1000 கொண்டு செல் தொகை வரும். இப்ப இது 3 கொண்டு செல் தொகையும் கூட்டினா உங்களுக்கு 6150 வரும். அதைத்தான் நம்ம நிதிநிலைமை கூறுல இந்த இடத்துல காட்டணும். ஆதனம் பொருள் உபகரணம் சொல்லி 6150. ரைட். இப்ப நமக்கு செம்மையாக்கள் எல்லாம் முடிஞ்சு பரீட்சை மீதுல பதியாத விஷயங்களை பார்த்து பதிவு. ஆதன பொருற கிரயம் திரண்டதை விடுத்தாச்சு. இப்ப இந்த விற்பனைக்கு நீங்க ஒரு செய்கை ஒன்று போடணும். ஏன்னா நீங்க கேள்வியை பாத்தீங்கன்னா விளங்கும். இவரது விற்பனை திரும்பல் தந்துருங்க பாருங்க. 200 விற்பனை திரும்பல் தந்தா நம்ம அதை கழிச்சு காட்டணும் தானே விற்பனையில இருந்து. சோ அதனால ஒரு செய்கை ஒன்று போட்டு நீங்க அதை கழிச்சு காட்டுங்க. இந்த இடத்துல போடலாம் அல்லது விரும்பின இடத்துல போடலாம். விற்பனைக்கு ஒரு செய்கை ஒன்று போட்டு விற்பனையிற மீதி 77,500ல இருந்து அந்த விற்பனை திரும்பல் 200 கழிச்சு காட்டுங்க.
ரைட், கழிச்சிங்கன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு 77,300 வரும். அதைத்தான் நம்ம விற்பனையில கொண்டு வந்து காட்டணும். பரீட்சை மீலேக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பதிவு தான், சரியா? விற்பனை திரும்பல நம்ம விற்பனையில மட்டும்தான் கழிக்கணும், கடன்பட்டோர்ல கழிக்கிறல. மற்ற விஷயங்கள், கொள்வனவு தந்திரிக்கு 46,300. ஸோ இவிடத்தை நம்ம கொள்வனவுல காட்டுவோம் 46,300. அதே மாதிரி ஆரம்ப இருப்பு தந்திரிக்கு 7,900. அப்ப இவிடத்து ஆரம்ப இருப்பு 7,900 வரும். அடுத்து வியாபார வருமதி எடுத்துட்டோம். வியாபார கொடுக்குமதி 3,250. அப்ப அது நடைமுறை பொறுப்புல வரும். நடைமுறை பொறுப்புல 3,250 வியாபார கொடுக்குமதிகள். அடுத்து வங்கியில் உள்ள காசு, கையில் உள்ள காசு. அப்ப ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம காசுல காட்டுவோம். 1,070. நம்ம நடைமுறை சொத்துல காட்டணும் காசுன்னு சொல்லி 1,070. அல்ல நீங்க தனித்தனியை காட்டினாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. அடுத்து ஐயக்கடன் எடுத்துட்டோம். வங்கி கடன் 500. இது நடைமுறை அல்லா பொறுப்பு. ரைட், நடைமுறை அல்லா பொறுப்புல காட்டுங்க. வங்கி கடன் 500. ரைட், இப்ப இந்த வங்கி கடன் டேட்டை பாருங்க. 1/7/2025 எடுத்திருக்கான். அப்ப நம்ம வட்டி எத்தனை மாசத்துக்கு பார்க்கணும்? 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3. 9 மாசத்துக்கு வட்டி பார்க்கணும். இப்ப நம்ம 500க்கு 12 வீதம் பார்த்தா, ரைட், 500க்கு 12 வீதம் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி வரும். அதை 9/12 பெருக்கினோம்னு சொன்னா, ரைட், 9/12 பெருக்கினோம்னு சொன்னா நமக்கு 9 மாதங்களுக்கான வட்டி வரும். சரி, பாருங்க. 500க்கு 12 வீதம் பார்த்தோம்னு சொன்னா 60 வரும். இது ஒரு வருஷத்துக்கு. அதை 9 பெருக்கி 12 பிரிச்சா 9 மாசத்துக்கானது வரும் 45. ரைட், 45. இதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? நிதிக்கிரயத்துல காட்டணும். வங்கி கடன் வட்டின்னு சொல்லி 45. ரைட், அப்ப கடன் வட்டி 45. இப்ப கூட பரீட்சை மீதியில பாருங்க, செலுத்திய கடன் வட்டின்னு எவ்வளவு தந்திரி? செலுத்திய கடன் வட்டி 30. அப்ப ஒரு வருஷத்துல 45 ரூபா வட்டியில 30 ரூபா தான் கொடுத்திருக்கேன்டா. எவ்வளவு கொடுக்கணும்? 15 ரூபா கொடுக்கணும். அப்ப அது நடைமுறை பொறுப்புகள்ல காட்டுங்க. சென்மதி கடன் வட்டி 15. அதே மாதிரி மற்ற விஷயங்கள், கொடுத்த கழிவு 395, ஏனைய விநியோக கிரியம் 395. அப்ப அது ரெண்டும் விநியோக கிரியத்துல வரும். கொடுத்த கழிவு 395, ஏனைய விநியோக கிரியம் 395.
அதே மாதிரி சம்பளமும் கூலியும் 12,800 நிர்வாக செலவுல வரும். சம்பளமும் கூலியும் 12,800. மற்ற காப்புறுதி எடுத்துட்டோம், விற்பனை திரும்பல் எடுத்துட்டோம், மின்சாரம் எடுத்துட்டோம், விற்பனை தரகு 800. ஸோ அது விநியோக கிரியத்துல வரும். விற்பனை தரகு 800. அது செலுத்திய அலுவலக வாடகை எடுத்தாச்சு, செலுத்திய வங்கி கடன் வட்டி எடுத்தாச்சு. 1/4/25 மூலதனம், ஆரம்ப மூலதனம் 4,610. ஸோ அது உரிமையாண்மையில காட்டணும். மூலதனம் 4,610. ரைட். இப்ப கணக்கு ஃபுல்லா முடிங்க பாப்போம். முடிச்சாக்கல செட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று தாங்க. இப்ப முடிச்சிருந்தாலும் ஓகே, மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா? ஃபுல்லா முடிங்க பாப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் முடிச்சிட்டீங்க. ஸோ இதில் விற்பனையிலிருந்து விற்பனை கிரியதை கழிச்சோம்னா மொத்த லாபம் 28,300. அதிலிருந்து விநியோக கிரயம் 2,240, நிர்வாக செலவு 18,674, ஏனைய செலவு 200, நிதிக்கிரியம் 45. ஸோ கழிச்சா உங்களுக்கு வருடத்துக்கான லாபம் வரும் 7,141. முன்னூறு கட்டாயம் எழுதணும். சரியானே? வருடத்துக்கான லாபம் அல்லது தேறிய லாபம் எழுதணும். ஸோ இந்த வருடத்துக்கான லாபத்தை நம்ம எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? நிதிநிலைமை கூற்றுக்கு நிறுத்தி வைத்த வருவாய் கொண்டு வரணும். பற்று இருந்தா லாபத்திலேருந்து கழிச்சு போட்டு காட்டணும். இந்த கேள்வியில பற்று ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம டைரக்டா கொண்டு வந்து காட்டலாம். 7,141. ஸோ இப்ப நீங்க நிதிநிலைமை கூற்ற முடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 15,548 மொத்த சொத்துக்களும் மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் பேலன்ஸ் ஆகுது. ஸோ பேலன்ஸ் ஆகுது எல்லாருக்கும் சரியா? 15,548. ரைட், வெரி குட். ஓகே. ஸோ இதோட நம்மளோட 6வது கேள்வி முடிவடையுது. பார்ட் 2 கேள்விகள் இதோட முடியுது. ரைட். பார்ட் 1 கேள்வியில சில கேள்விகள் செய்யாம இருக்கும். அதுல 1, 2, 3, 4, 5, அதே மாதிரி 6 இதெல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். அப்படிதானே? ஐ திங்க் 7வதுல இருந்து தான் நம்ம செய்ய வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க.
7, 8, 9 தான் செய்ய வேண்டி இருக்கு. எஸ், ரைட். ஸோ 7வது கேள்வியை பாருங்க. இதே மாதிரி தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு கேள்வி வரும். இது ஒரு பாஸ் பேப்பர்ல இந்த எடுத்த கேள்வி தான் இது. ஒரு தனியுடைமையான அருண் நிறுவனமானது 31/3/2026 முடிவடைந்த வருடத்துக்கான மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபமாக முறையே 765, 540 அறிக்கையிட்டுள்ளது. இவ்வருடத்தில் 65,000 இருப்பு நட்டம் ஏற்பட்டுள்ளது. இறுதி இருப்பானது 31/3, ரைட், இவரது டேட் சேஞ்ச் ஒன்று 31/3/2026 மாத்துங்க. 31/3/2026 நிறுவனத்தில் உள்ள பௌதீக இருப்புகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டிருந்தது. அது என்னது பிள்ளைகள்? பௌதீக இருப்புகளின் அடிப்படையில் சொன்னா, அதாவது நேரடியா ஸ்டோர்ல போய் பார்த்து எண்ணி எடுத்துருப்போம். சரியா? அதான் பௌதீக இருப்புகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டிருந்தது. எனினும் இருப்பு நட்டம் தொடர்பில் சீராக்கங்கள் கணக்கு புத்தகங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. ரைட். இருப்பு நட்ட சீராக்கத்தின் பின்னரான சரியான மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபம் ஏதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ இப்ப நான் முதலாவது அவன் கேள்வியில தந்த மொத்த லாபத்தையும் தேறிய லாபத்தையும் வேறே அடுக்கன் விடத்துல. சரியானே? மொத்த லாபம், தேறிய லாபம். சோ அடுத்த மொத்த லாபம் சொல்லிருக்கி 765. அதே மாதிரி தேறிய லாபம் சொல்லிருக்கி 540. இப்ப 65,000 இருப்பு நட்டம் ஒன்று ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, இப்ப நம்ம வளமையா வருமான கூற்று நிலைமை கூற்று செய்யும் போது இதை எப்படி நம்ம பதிவு செய்வோம் பாருங்க. இந்த இருப்பு நட்டத்தை நம்ம எப்படி பதிவு செய்வோம்? நம்ம வளமையா பார்ட் 2 கேள்வி செய்யற ஐடியா வச்சு பாருங்க. ஒன்று, இந்த இருப்பு நட்டத்தை நம்ம ஏனைய செலவுகள்ல கொண்டே காட்டுவோம். சரிதானே? இருப்பு நட்டம், இருப்பு பெறுமதி வீழ்ச்சி, இது எல்லாத்தையும் நம்ம ஏனைய செலவுல தான் காட்டணும். அப்படி ஏனைய செலவுல காட்டினா இந்த மொத்த லாபத்துல தாக்கம் ஏற்படுமா அல்லது தேறிய லாபத்துல தாக்கம் ஏற்படுமா? தேறிய லாபத்துல தாக்கம் ஏற்படும். ஏன்னு சொன்னா மொத்த லாபம் கணிச்சதுக்கு பிறகுதானே ஏனைய செலவு வருது. ஏனைய செலவுல நம்ம ஒரு விஷயத்தை பதிகிறதால நம்ம மொத்த லாபத்துல எந்த தாக்கமும் வராது. தேறிய லாபம் மட்டும்தான் நமக்கு மாறப்போகுது இடத்துல. அப்ப ஒரு செலவீனத்தை நம்ம பதிவு செய்யறோம்டா நம்ம தேறிய லாபம் என்ன செய்யும்? குறையும். ரைட். ஸோ இவிடத்தை நம்ம தேறிய லாபத்தை 65ஆல குறைக்க பிரகெட் பண்ணி காட்டுறேன். ரைட். ஏனைய செலவுல காட்டுறதால மொத்த லாபத்துல எந்த தாக்கமும் இல்லை. ரைட். அடுத்தது என்ன செய்யணும் பிள்ளைகள்? இந்த 65 நம்ம கொள்வனவுகள்ல இருந்து கழிச்சு காட்டணும். கொள்வனவுல இருந்து. ஏன்டா இதுல இரட்டை பதிவு. இருப்பு நட்ட கணக்கு வரவு, இலாப நட்ட கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. சரி, கொள்வனவு கணக்கு செலவுன்னு சொன்னா இந்த கொள்வனவு எங்க இருக்கும்? விற்பனை கிரைய கணிப்பீட்டுக்குள்ள இருக்கும். தெரிந்தானே? ஆரம்ப இருப்போட கொள்வனவு கூட்டு இறுதி இருப்ப கழிப்போம். அப்ப இந்த இடத்துல நம்ம கொள்வனவை குறைக்கும்னு சொன்னா விற்பனை கிரையம் என்னையும் குறையும். அப்படி விற்பனை கிரையம் குறைஞ்சா மொத்த லாபம் என்ன செய்யும்? கூடும். உங்களோட இந்த எஃபெக்ட் விளங்கிட்டா எப்படி வருதுன்னு சொல்லி அல்ல நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம கொள்வனவுங்கிற ஒரு செலவீனத்தை குறைக்கும்னு சொன்னா லாபம் என்னையும் கூடும். ஒரு செலவீனம் ஒன்று குறையுதுன்னா லாபம் ஒன்று கூட போகுது. அப்ப 65ஆல மொத்த லாபம் என்ன செய்ய போகுது? இடத்தை கூடும். மொத்த லாபம் கூடுற அதே அமௌண்டால தான் தேறிய லாபம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. ஏன்னா மொத்த லாபம் கூடுதுன்னு சொன்னா ஃபைனலா வர தேறிய லாபமும் கூடும் தானே? அப்ப அதனால 65 இன்னொரு தடவை வருதுன்னா கூட்டி காட்டுறேன். இது எஃபெக்ட் உங்களுக்கு சரியா விளங்குதா? மொத்த லாபம் ஒரு அமௌண்டால கூடுதுண்டா தேறிய லாபம் அதே அமௌண்டால கூட தானே வேணும். மொத்த லாபத்தை கூட்டுறதால நம்ம தேறிய லாபத்தை கூட்டுறோம். ஆனா இவிடத்தை ஏன் நம்ம 65 தேறிய லாபத்துல மட்டும் கழிச்சிருக்கோம்? ஏனைய செலவுகள்ல இதை பதிகிறதால சரி தேறிய லாபம் மட்டும் குறையும் இடத்துல. ரைட் ரைட். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க. ஓகே, நான் விளங்கப்படுத்துறேன். இப்போ முதலில் ஆன்சர் எடுக்குன்னு அதுக்கப்புறம் நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இது ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று தேறிய லாபத்துல எந்த மாற்றமும் இல்லை. இது 540 அப்படியே வரப்போகுது. மொத்த லாபத்துல 765ஓட நம்ம 65 கூட்டினோம்னா 830 வரும். அப்ப ஆன்சர் உங்களுக்கு எது வரும் பாருங்க. 830, 540 உங்களுக்கு 4வது ஆன்சர் வரப்போகுது. இது இன்னொரு தரம் பாருங்க. எஸ், உங்க எல்லாரும் குழப்பமா இருக்கீங்கிறது வழங்குது. ரைட். இதுல பாருங்க
இப்ப இந்த மொத்த லாபம் தேறிய லாபத்துடைய அமௌண்ட்டை நான் எடுத்த போட்டுட்டேன். சரியா? இதுல இருப்பு நட்டம் ஒன்று ஏற்படுதுன்னு வைங்க. இதுல இரட்டை பதிவு என்னன்னு சொன்னா இலாப நட்ட கணக்கு வரவு, அதாவது இருப்பு நட்ட கணக்கு வரவுன்னு சொன்னா நம்ம ஏனைய செலவுகள்ல இந்த இருப்பு நட்டத்தை காட்டணும். இது விளங்குதானே? அப்ப ஏனைய செலவுல நாம ஒரு விஷயத்தை பதிகிறோம்டா தேறிய லாபம் மட்டும்தான் குறையும். இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா எல்லாருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம செஞ்ச கேள்வியை பாருங்க. அவன் இந்த இடத்துல இந்த மொத்த லாபம் ஏனைய செலவால மாற்றம் அடையுமா? இல்லையே, ஏனைய செலவை விடத்தானே நம்ம காட்டுறோம் இந்த இடத்துல. அந்த மொத்த லாபத்துல எந்த மாற்றம் வராது. இப்ப நம்ம இந்த ஏனைய சில உதாரணத்துக்கு விடுத்த 200 இருக்கிறத நான் 250 மாத்த ரெண்டு வெப்பமே அப்படின்டா இந்த தேறிய லாபம் மட்டும்தானே குறைய போகுது. விளங்கிட்டா? இந்த மேலுக்கு இருக்கிற மொத்த லாபத்துல மாற்றம் என்ன வருமா? வராது. அப்ப அதனாலதான் இந்த இருப்பு நட்டத்தை நம்ம ஏனைய செலவுகள்ல காட்டுறோம்னு சொன்னா நம்ம தேறிய லாபம் மட்டும்தான் விடுத்த மாற்றம் அடையும். அப்ப அதனால நான் அந்த தேறிய லாபத்தை விடுத்த குறைச்சு காட்டுறேன். ஒரு செலவினத்தை பதிகிறத்தால லாபம் குறையுது, அதனால அந்த தேறிய லாபத்தை விடுத்த குறைகள். முதலாவது இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிட்ட எல்லாருக்கும்? இந்த விஷயம் கிளியரா? ரைட், இந்த விஷயம் விளங்கிட்ட உங்களுக்கு. ரைட், அடுத்தது பாருங்க. அடுத்த விஷயம், இப்ப இந்த இருப்பு நட்டத்தை அடுத்தது கொள்வனவு கணக்கு செலவுன்னு சொன்னா நான் இப்ப விற்பனை கிரியத்துக்குள்ள போய் இருக்கிற கொள்வனவை குறைக்கணும். இந்த இரட்டை பதிவு தான் இருப்பு நட்ட கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. சோ இந்த கேள்வியை பேஸ் பண்ணி வச்சு பாருங்க. அவன் இந்த இடத்துல நான் அந்த கொள்வனவை குறைக்கணும்னு வைங்க. இவிட தெரிகிற கொள்வனவை 65 நான் குறைக்கணும்னு சொன்னா இந்த விற்பனை கிரயம் என்ன குறையும். இந்த விற்பனை கிரயம் குறைஞ்சா, இவிடத்தை நம்ம கழிக்கிற ஒரு விஷயம் குறைஞ்சா நம்மளோட லாபம் என்ன செய்ய போகுது? மொத்த லாபம் கூடும். விளையாடா இவிடத்தை நான் கொள்வனவை குறைக்கணுண்டா விற்பனை கிரயம் குறையும். விற்பனை கிரயம் குறையிறதால மொத்த லாபம் என்ன நடக்கும்? மொத்த லாபம் கூடும். சரியா? அப்ப அதனால இவிடத்த மொத்த லாபம் 65 கூடுதுன்னு வைங்களேன். இந்த 28,300 மொத்த லாபம் 65 கூடுது. மொத்த லாபம் கூடினா அந்த தேறிய லாபம் சும்மா இருக்குமா? இல்லையே. மொத்த லாபத்தை கூட்டினோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வர தேறிய லாபம் என்ன செய்ய போகுது? அதே அமௌண்டால கூடித்தானே வரப்போகுது. இந்த விஷயம் கிளியர் உங்களுக்கு? இந்த விஷயம் விளங்கிட்டா பிள்ளை? மொத்த லாபம் கூடினா தேறிய லாபம் கூடுங்கிறது விளங்கிட்டா? ரைட், இது விளங்கிட்டு. அப்ப அதே மாதிரி தான் இவிடத்த கொள்வனவை நாம கழிக்கிறதால இவிடத்த வார மொத்த லாபம் கூடுது. மொத்த லாபம் கூடுற அதே அமௌண்டால இந்த தேறிய லாபமும் இந்த இடத்துல கூட போகுது. ஸோ இப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்தோம்னு சொன்னா இது 830 என்றும் இது எந்த மாற்றமும் இல்லை. 65 மைனஸ் 65 பிளஸ் சொன்னா 540 சரியும் வருது. ஸோ உங்களுக்கு இடத்துல ஆன்சர் எத்தனாவது ஆன்சர் வந்திருக்கு நம்ம எம்சிக்யூல? 4வது ஆன்சர் வந்திருக்கு. 830 540. இப்ப இந்த கேள்வி விளங்கிட்டா உங்களுக்கு? எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டா? ரைட். ஸோ அந்த எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம சரியா பார்க்கணும். சரியா? ஒரு அமௌண்ட் ஒன்று கூடுதுன்னா அது மத்த வேற ஏதாவது ஒரு அமௌண்ட்ல தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு பார்க்கணும். இது ஒரு ஏ லெவல் பேப்பர்ல வந்த கேள்வி. இதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் இதே இடத்துல உங்களோட கேள்வி ஏ லெவல் பேப்பர்ல ரிப்பீட் ஆயிட்டு வரும். உங்களோட பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ திங்க் 7வது 8வது கேள்வியா இருக்குது. மொத்த லாபம் தேறிய லாபத்துல வர ஏதாவது ஒரு சீராக்கம் செய்யப்பட்டிருக்கு. ரைட். ஸோ நம்ம 7வதுக்குரிய ஆன்சர் 4வது. செய்கை தேவையான ஆட்கள் நோட் பண்ணி கொடுங்க. ரைட். அப்ப நம்ம அடுத்த கேள்வி போமே 8வதுக்கு. 8வது
தனியுடைமையான டிலானி ட்ரேடர்ஸ் 31/3/2026 முடிவடையும் வருடத்தில் 58,000 பெறுமதியான பொருட்களை அன்பளிப்பு செய்தது. அன்பளிப்பு டபுள் என்னது? நன்கொடை. நன்கொடை அன்பளிப்புலாம் ஒன்றுதான். எனினும் இந்த அன்பளிப்பு தொடர்பில் கணக்கு புத்தகங்களில் எந்தவித சீராக்கங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. 31/3/2026 முடிவடையும் வருடத்துக்கான நிதி கூற்றுக்களை தயார் செய்யும் பொழுது இறுதி இருப்பானது பௌதீக இருப்பின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது. ரைட். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம இதுக்கு முதல் செஞ்சகளிலே தந்திருந்தான். அதை அவடத்தை எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். இவடத்தை ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் தந்திருக்கின்றா? பௌதீக இருப்பின் அடிப்படையிலாம் கணிக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காண்டா, இறுதி இருப்புல எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்றான். இப்ப ஒரு பொருளை நாம அன்பளிப்பா கொடுத்துட்டோம். அப்ப அந்த பொருள் ஸ்டோர்ல இருக்குமா? இருக்காது. அப்ப நேரடியா போய் நம்ம கண்ணால பார்த்து பொருட்களை எண்ணி எடுக்கும் போது சரியான இறுதி இருப்பு தான் எடுத்திருப்போம். இப்ப தற்போது ஸ்டோர்ல எவ்வளவு பொருள் இருக்கோ அதைத்தான் நம்ம கணக்கு எடுத்திருப்போம். அதான் விடத்தை சொல்லியிருக்கேன். 31/3/26 முடிவடையும் வருடத்துக்கான நிதி கூற்றுக்களை தயார் செய்யும் பொழுது இறுதி இருப்பானது பௌதீக இருப்பின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது. நேரடியா பார்த்து எண்ணி எடுத்திருக்கின்றா நீங்க இறுதி இருப்புல எந்த மாற்றமும் செய்ய தேவைன்னு சொல்லிருக்கேன். பிள்ளையர் என்ன செஞ்சு சில நேரம் பொருட்கள் அன்பளிப்பா கொடுத்தீங்கன்னு சொன்னா இறுதி இருப்பை போய் கழிச்சிடும். எந்த விதமான சீராகவும் செய்யலன்னு சொன்னா இறுதி இருப்பையும் போய் கழிச்சு காட்டிடும். அப்ப அப்படி ஒரு வேலை நம்ம செய்ய போடாங்கிறதுக்காகத்தான் இவரது இறுதி இருப்புல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இப்பொருள் நன்கொடையானது கணக்கு புத்தகங்களில் சரியாக சீராக்கப்படுமாயின் வணிகத்தின் மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபம் என்பவற்றின் மீதான தாக்கம் என்ன எமௌண்டால மாற்றம் அடைந்து கேட்டீங்க. சோ நான் இதுக்கு முதல் நம்ம போட்ட மாதிரி அதே மாதிரி நான் காட்டுறேன். மொத்த லாபம் தேறிய லாபம்னு காட்டுறேன். ரைட். ஒன்று பாருங்க, இந்த அன்பளிப்புக்கு இரட்டை பதிவு என்னது? அன்பளிப்பு கணக்கு வரவு, அதாவது நன்கொடை கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. அப்ப நன்கொடை கணக்கு வரவுன்னு சொன்னா இந்த 58 நம்ம ஏனைய செலவுகள்ல காட்டணும். அப்படி ஏனைய செலவுகள்ல காட்டினோம்னு சொன்னா நம்மட மொத்த லாபத்துல மாற்றம் ஏற்படுமா அல்லது தேறிய லாபத்துல மாற்றம் ஏற்படுமா? சொல்லுங்க. மொத்த லாபம் மாறுமா தேறிய லாபம் மாறுமா? ஏனைய செலவுல காட்டுறோம்டா. எனிவன்? ரைட், வெரி குட் ரஹ்மா. தேறிய லாபம். தேறிய லாபம் தான் ஏனைய செலவால மாற்றமடைய போகுது. ஸோ இவிடத்தால 58ஆல லாபம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஒரு செலவீனத்தை இப்ப நம்ம பதிவு செய்யறோம். அப்ப 58ஆல லாபம் என்னது? குறையுது. அப்ப ஏனைய செலவுல காட்டுறதால மொத்த லாபத்துல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அடுத்தது கொள்வனவு கணக்கு செலவு. அப்ப கொள்வனவு கணக்கு செலவுன்னு சொன்னா இப்ப நம்ம கொள்வனவுங்கிற செலவீனம் ஒன்றை குறைக்கணும். அப்ப கொள்வனவுங்கிற செலவீனம் ஒன்றை குறைக்கணும்னு சொன்னா விற்பனை கிரயம் குறையும். விற்பனை கிரயம் குறைஞ்சா மொத்த லாபம் என்ன செய்யும்? கூடும். அப்ப இவிடத்த மொத்த லாபத்தை கூட்டுறேன். மொத்த லாபம் கூடுற அதே அமௌண்டால தேறிய லாபம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. சோ இவிடத்த நம்ம ஆன்சர் எடுத்தா மொத்த லாபம் 58,000ஆல அதிகரிக்கும். பிளஸ் தேறிய லாபத்தை பாருங்க 0, மாற்றம் இல்லை, அதாவது தாக்கம் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப நமக்கு ஆன்சர் இவிடத்த முதலாவது ஆன்சர் வரும். மொத்த லாபம் 58,000ஆல் அதிகரிப்பும், தேறிய லாபம் தாக்கம் இல்லை. இந்த கேள்வி விளங்கிட்டாப்புல எல்லாருக்கும்? இந்த கேள்வி கிளியரா எல்லாருக்கும்? ரைட். இன்னொரு தரம் கட்டாயம் இதை செய்து பாருங்க. சரியா? அப்பதான் இன்னொரு தரம் கிளியர் ஆகும். ஒன்று ஏனைய செலவில் நம்ம பதிகிறதால தேறிய லாபத்தை முதலாவது தேறிய லாபத்தை மட்டும் குறைச்சி காட்டுறீங்க. கொள்வனவு கணக்கு செலவுண்டா கொள்வனவை குறைச்சா மொத்த லாபம் கூடும். அதாவது நோமலாவே பாத்தீங்கன்னா செலவீனம் ஒன்று குறைஞ்சா லாபம் கூடும். அப்ப மொத்த லாபத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும், தேறிய லாபத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டுலையும் கூட்டிருக்கேன். ஃபைனல் ஆன்சர் நமக்கு மொத்த லாபம் கூடும் 58,000ஆல, தேறிய லாபத்துல -48 + 48 தாக்கம் இல்லை. ரைட். அப்படியே 9வது கேள்வியை பாருங்க, லாஸ்ட் ஒன். அருண் ட்ரேடர்ஸ் தனியுடைமை நிறுவனம் ஒன்றாகும். 31/3/2026 முடிவடையும் வருட காலத்தில்
ரைட் 1 to 6 வர ஆன்சர் தேவையா? ரைட் ஓகே, நான் அனுப்புறேனே. ரைட். அருண் ட்ரேடர்ஸ் தனியுடைமை நிறுவனம் ஒன்றாகும். 31/3/2026 முடிவடையும் வருட காலத்தில் நிறுவனத்தின் 20,000 கிரயம் உள்ள இருப்பொன்று முழுமையாக அழிவடைந்துள்ளது. அப்ப இருப்பு அழிவு ஒன்று நடந்திருக்கு. இந்நட்டத்தில் 80% காப்புறுதி கம்பெனியால் செலுத்தப்பட்டிருந்தது. அப்ப 20,000 இருப்பு அழிவடைஞ்சிருக்கு. அதுல 80% காப்புறுதி கம்பெனி நமக்கு தருதுன்னு சொன்னா பேலன்ஸ் 20% என்னது? நமக்கு நட்டம். ரைட்டா? பேலன்ஸ் 20% நமக்கு நட்டம். அந்த விஷயம் விளங்க. இருப்பு நட்டம் மற்றும் காப்புறுதி கோரிக்கையிலிருந்து புறப்பட்ட காசு தொடர்பான சீராக்கங்கள் கணக்கு புத்தகங்களில் மேற்கொள்ளப்படவில்லை. ஸோ அந்த இருப்பு நட்டமும் காப்புறுதி நட்டஈடு பெற்றதும் கணக்கு புத்தகங்களில் பதியலையா. எனினும் 31/3/2026 உள்ளவாறான இறுதி இருப்பானது கிடைக்கக்கூடிய பௌதீக இருப்பின் அடிப்படையில் கணிக்கப்பட்டிருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நேரடியா ஸ்டோர்ல போய் பார்த்து இருப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா அழிவடைஞ்ச இருப்பு அதுக்குள்ள இருக்குமா? இருக்காது. அப்ப இறுதி இருப்புல எந்த விதமான மாற்றமும் நம்ம செய்ய தேவையில்லை. 31/3/2026 முடிவடையும் வருடத்திற்கான மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபம் முறையே 150 மற்றும் 80,000 இருந்தன. இருப்பு நட்டம் மற்றும் காப்புறுதி கோரிக்கையில் இருந்து புறப்பட்ட காசு என்பன கணக்கு புத்தகங்களில் சரியாக சீராக்கப்பட்டிருப்பின் சரியான மொத்த லாபமும் தேறிய லாபமும் யாது? ரைட். இப்ப அதே மாதிரி நான் அடுத்த போடுறேன். மொத்த லாபம் தேறிய லாபம். அடுத்த மொத்த லாபம் எவ்வளவு தான் நமக்கு? 150. தேறிய லாபம் 80. இதுல பாருங்க பிள்ளைகள், 20 ரூபாய் நட்டத்துல 80% காப்புறுதி கம்பெனி நமக்கு தருதுண்டா 20% தான் நமக்கு என்ன நட்டம். நம்ம ஏனைய செலவுல காட்டணும் 20% தான். சோ எவ்வளவு வரும் பாருங்க. 20ல 20% சொன்னா 4. ரைட்? 4. இந்த 4 நம்ம என்ன செய்யணும்? காப்புறுதி கம்பெனி தாரது போக பேலன்ஸா உள்ளது நமக்கு என்னது? நட்டம். அப்ப காப்புறுதி கம்பெனி தாரது போக பேலன்ஸா உள்ள 20% 4. அப்ப இதைத்தான் நம்ம தேறிய லாபத்தில் என்ன செய்யணும்? அதாவது ஏனைய செலவில் என்ன செய்யணும்? காட்டணும். அப்ப ஏனைய செலவுல இந்த 4 நம்ம காட்டணும்டா இந்த இடத்துல நம்மளோட தேறிய லாபம் மட்டும் 4ஆல் என்ன செய்யும்? குறையும். தேறிய லாபம் மட்டும் 4ஆல குறைவடையும். அதே மாதிரி இந்த 20 இருக்கு தண்ணி அழிவடைஞ்ச இருப்பிட கிரயம் இதை கொள்வனவிலிருந்து நாம கழிக்கணும். இந்த 20 கொள்வனவிலிருந்து கழிக்கணும். அப்ப கொள்வனவிலிருந்து நாம கழிக்கணும்னு சொன்னா விற்பனை கிரயம் என்ன செய்யும்? குறையும். விற்பனை கிரயம் குறைஞ்சா மொத்த லாபம் என்ன செய்யும்? கூடும். அப்ப இந்த இடத்துல மொத்த லாபம் 20ஆல கூடும். மொத்த லாபம் கூடுற அதே அமௌண்டால தேறிய லாபமும் கூடும். விளங்குதா? இதுல இரட்டை பதிவு எப்படி வரும்னு சொன்னா நம்மளோட தியரிலையும் படிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு மேலதிகமான நோட்ஸா தந்திருக்கேன். இப்ப இரட்டை பதிவு எப்படி வரும்டா வருமதி காப்புறுதி நட்டஈட்டு கணக்கு வரவு. அதாவது இப்ப கிடைச்சிட்டு நான் சொல்லியிருக்கேன். எஸ், கிடைச்சிட்டு. அப்ப காசு கணக்கு வரவு 16. என்ற 80% காப்புறுதி கம்பெனி தருது அணி. காசு கணக்கு வரவு 16. காசு கணக்குல மாற்றம் ஏற்பட்டா அது மொத்த லாபம் தேறிய லாபத்துல தாக்கம் ஏற்படுத்துமா? இல்ல, அது நிதிநிலைமை கூட்டுல வருது. ரைட். அடுத்து இருப்பு நட்ட கணக்கு வரவு 4. இருப்பு நட்ட கணக்கு வரவு 4ன்னு சொன்னா அதைத்தான் நம்ம இடத்த ஏனைய செலவுல காட்டணும்னு சொல்லி தேறிய லாபத்துல குறைச்சிருக்கோம். ஃபைனலா கொள்வனவு கணக்கு செலவு 20. 3 பதிவு வரும். கொள்வனவு கணக்கு செலவு 20ண்டா கொள்வனவு 20ஆல குறையுது. சோ அதனால நம்ம மொத்த லாபத்தையும் தேறிய லாபத்தையும் 20ஆல கூட்டிருக்கேன். இரட்டை பதிவு சரியா நீங்க வைக்கணும். சரியா? இப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்தா மொத்த லாபம் 170, தேறிய லாபம் எவ்வளவு வரப்போகுது? 96 இருக்கு. சோ ஆன்சர் 5வது ஆன்சர். மொத்த லாபம் 170, தேறிய லாபம் 96. இந்த கேள்வி விளங்கிட்டாப்லே? கிளியர். ரைட்.
ரைட். அப்போ இதோட நம்மளோட யூனிட்ஸ் வந்து ஃபுல்லாக முடியுது. நம்ம டியூப்ல இருக்கிற தியரி உட்பட எல்லா கேள்விகளும் பார்த்துட்டோம். பார்ட் 2ல ஒரு 6 கேள்வி பார்த்துருக்கோம். இந்த பார்ட் 1 சம்பந்தமான ஒரு 9 கேள்வி வரையும் பார்த்துருக்கோம். ரைட். ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பார்ட் 2 கேள்வியில மட்டும் வரும். சரியானே? வருமான கூற்று, நிலைமை கூற்று தயாரிக்கிற மாதிரி நம்ம செஞ்ச 6 கேள்வியும் திருப்பி இன்னொரு தடவை செஞ்சு பாருங்க. அதை தாண்டி ஒன்று வர போறது இல்லை. சரியா? ஸோ மோஸ்ட் ப்ரொபாப்ளி உங்களுக்கு எக்ஸாம் வந்து வார சனிக்கிழமை நடக்கிறது சான்ஸ் இருக்கு. ரைட். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். வார சனிக்கிழமையே உங்களுக்கு எக்ஸாமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட கிளாஸ் டைமுக்கு நீங்கள் அந்த எக்ஸாமை செஞ்சீங்கன்னு சரி. சரியா? 1.5 hour அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு அனுப்பணும். ஒரு வெப்சைட் லிங்க் உண்டு. நீங்கள் லிங்க்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் காட்டும். அந்த டைமுக்குள்ளே அந்த கேள்வியை செய்து முடிக்கணும் நீங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாம ஒரு செகண்ட் டேர்ம் பேப்பர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும். ரைட். அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்களோட யூனிட் 7 ஸ்டார்ட் பண்ணணும். ரைட். ஸோ இதோட நம்மளோட யூனிட் 6 வந்து ஃபுல்லாக முடியுது. உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? எனி டவுட்ஸ்? ரைட். உங்களுக்கு எம்சிக்கு 1 to 6 வரைக்குமான ஆன்சர் ஓகே. நான் சென்ட் பண்றேன். ஓகே. எனிதிங்? ரைட். கொஞ்சம் நார்மலா சேல்ஸோ ரிட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரைட். ஓகே. சேல்ஸோ ரிட்டர்ன் சொன்னா இப்ப நம்மளோட விற்பனை கிரயம். ரைட். ஸோ இப்போ நம்மளோட வருமான கூட்டில் இருக்கிற விற்பனை கிரயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட். இதை நீங்க கேட்ட விஷயம் வந்து இவிடத்தை நம்ம விற்பனையா காட்ட வேண்டியது இந்த வருடத்துல நமக்கு நடந்த விற்பனை. காசு விற்பனை, கடன் விற்பனை ரெண்டும் சேர்ந்து இவிடத்தை விற்பனையா வரப்போகுது. விற்பனை கிரயம் என்று சொன்னா இந்த வருஷத்துல நம்ம விற்பனை செய்த பொருளோட கொள்விலை எவ்வளவுத்துக்கு நம்ம அதை வாங்கி இருப்போமோ அதான் விற்பனை கிரயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கம்னு சொன்னா நமக்கு எவ்வளவு லாபம்? இதுல 50 ரூபா லாபம். சரியா? அப்ப விற்பனை விலை 150 ரூபா, விற்பனை கிரயம் 100 ரூபா. அப்ப இதுல கிடைச்சப்பட்ட மொத்த லாபம் வந்து 50. இதான் அந்த கன்செப்ட். சரி. வித்த விலையிலிருந்து நம்ம வாங்கின விலையை கழிச்சா நமக்கு கிடைச்ச மொத்த லாபம் வரும். இதான் சேல்ஸும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், விற்பனை கிரயம். ரைட். கிளியரா உங்களுக்கு அந்த விஷயம்? ரைட். நீங்க விற்பனை செய்க அன்றையில் திருப்பி அனுப்பு அதை கேட்டீங்களா? ரைட். ஓகே. சேல்ஸோ ரிட்டர்ன். ரைட். ஓகே. சேல்ஸோ ரிட்டர்ன். ரைட். ஓகே. நான் பிளே பண்ணிட்டேன். விற்பனை செய்க அன்றையில் திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வியாபாரிக்கும் ஒரு வாடிக்கையாளருக்கும் இடையில ஒரு ஒரு ஒப்பந்தம் உண்டு. இப்ப நம்ம ஹோல்சேல் ரிட்டைல் சொல்லி படிச்சிருப்போம் தானே. பிசினஸ்லயும் மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம்னு படிச்சிருப்பீங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோல்சேல் காரன் டபிள்யூ எடுத்துருக்கீங்க. ஹோல்சேல் ஒரு ரிட்டைல் பிசினஸுக்குரிய ஒரு ஆளுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருளை வந்து அனுப்பியிருக்காரு. விற்பனை செய்க அன்றையில் திருப்பி அனுப்புவதன் அடிப்படையில். அதாவது ஒரு டேட் ஒன்று கொடுத்திருப்பாரு. இப்ப 40 நாளைக்குள்ள இந்த பொருளை நீங்க விற்க இயலும்னு சொன்னா வில்லுங்க, அப்படி ஏலாட்டி எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. இப்போ உதாரணத்துக்கு இந்த 40 நாளைக்குள்ள இவரால 1,50,000 பெறுமதியான பொருளை தான் வித்திருக்காருன்னு சொன்னா பேலன்ஸை ரிட்டர்ன் பண்ணணும் தானே. அவ இவர்கிட்ட இருந்து எவ்வளவு ரிட்டர்ன் ஆகி போக போகுது? 50,000 கிரயமான பொருள் திருப்பி அவற்றிருந்து ரிட்டர்ன் ஆகி போகும். இதுல 2 கணக்கீட்டு செயல்முறை இருக்கு. ஒன்று, நம்ம அவருக்கு கடனுக்கு பொருளை விற்கும் போதே எல்லாம் விற்கப்பட்டுடும் நினைச்சு நம்ம வித்தா நம்ம 2 லட்சத்துக்கும் பதிவு வச்சிருப்போம். கடன் விற்பனைக்கு பதிவு வச்சிருப்போம். அதாவது கடன் பற்று கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவுன்னு சொல்லி கடன் விற்பனையா பதிஞ்சிருப்போம். அப்ப பதிஞ்சத்துக்கு பிறகு 50,000 பெறுமதியான பொருள் ரிட்டர்ன் ஆகி வந்தா நாம என்ன செய்யணும்? நம்ம விற்பனை விலையால விற்பனையை குறைக்கணும்.
அதே மாதிரி கடன் பட்டோரையும் குறைக்கணும். நீங்க கூடுதலா யோசிக்க தேவையில்லை. ஒரு விற்பனை திரும்பலுக்கு எப்படி பதிவு செய்யணுமோ அதே மாதிரி பதிஞ்சுங்கன்னு சொன்னா சரி. விற்பனை திரும்பல் கணக்கு வரவு, கடன்பற்ற கட்டுப்பாட்டு கணக்கு செலவுன்னு சொல்லி பதிவும். அதே மாதிரி பதிஞ்சிட்டு நமக்கு திரும்பி வந்ததுக்குரிய கொஸ்ட் இருக்கு தானே, கிரயம். அந்த கிரயத்தால இறுதி இருப்பு என்ன செய்யணும்? கூட்டணும். திரும்பி வார பொருளால இறுதி இருப்பை கூட்டணும். திரும்பி வார பொருள்ற விற்பனை விலையால விற்பனையையும் கடன்பட்டோரையும் குறைக்கணும். இதான் இந்த ப்ரொசீஜர். சரியா? கிளியரா உங்களுக்கு அந்த விஷயம்? சேல்ஸ் ஒரு ரிட்டர்ன். ரைட், ஓகே. ரைட், ஸோ நம்ம கிளாஸை இதோட முடிக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. கம்மிங் சாட்டர்டே நடக்கும். டைம் டேட்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் குரூப்ல. ரைட், தேங்க்யூ.